சிவபெருமானின் 10 அவதாரங்கள். சிவபெருமான் அழிக்கும் சக்தியும் பரிவின் புனித வடிவமும். வித்தியாசமான 10 அவதாரங்களில் உலகிற்கு பாடம் புகட்டியவர். வீரபத்திரர். சதியின் தியாகத்துக்குப் பிறகு கோபத்தின் வடிவாக பிறந்த வீரபத்திரர் தட்சனின் அகங்காரத்தை அழித்தார். பைரவா. பாபங்களை அழிக்க, தீய சக்திகளை கட்டுப்படுத்த பைரவா உருவெடுத்தார். 11 ருத்ரர்கள். உலகை சமநிலைப்படுத்த 11 ருத்திர வடிவங்களில் சிவன் தோன்றினார். ஒவ்வொன்றும் தனித்த சிறப்புடையவை. ஹனுமான். சில புராணங்களில் சிவபெருமான் ஹனுமானாக அவதாரம் எடுத்து ராம பக்தியில் மிழந்தார். நந்தி. தர்மத்தை போதிக்க நந்தி வடிவம் எடுத்த சிவன் பக்தியின் உன்னத உருவம். ஆதியோகி. யோகத்தின் முதல்வர் ஆதியோகி ஞானத்தின் ஒளி உலகில் பரப்பியவர். சரபேசுவரர். நரசிம்மரின் கோபத்தை அடக்க சரபாக உருவெடுத்தார். சிவத்தின் ஆழ்ந்த சக்தி. கிரகபதி. சிறுவயதில் தவம் செய்து ஞானத்தால் மக்களை ஒளியடையச் செய்தார். அர்த்தநாரீஸ்வரர். பாதி சிவன் பாதி பார்வதி, ஆண் பெண் சமநிலை கூறும் புனித உருவம். தட்சிணாமூர்த்தி. மௌனத்தில் ஞானம் வழங்கும் ஆசான். தட்சிணாமூர் சிவபெருமான் வெறும் அழிக்கும் சக்தி அல்ல, அவருடைய அவதாரங்கள் ஒவ்வொன்றும் தர்மம், ஞானம், பக்தி, சமநிலை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்கின்றன.